அலம பாட்டி எல்லா ஏழை எளிய மக்களுக்காக சொந்தமா ஒரு இட்லி கடையை வச்சிருந்தாங்க. அங்க இருக்க இட்லி கடையில அந்த இட்லி வெறும் ₹1 தான். அங்க இருக்க மக்கள் எல்லாமே சந்தோஷமா அலம பாட்டி கடைக்கு வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. காற்று ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்குது, அதனாலேயே அடுப்பு எரியவே மாட்டேங்குது. நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சா தானே நல்லா இருக்கும். சீக்கிரமே அடுப்பு வாங்கி வைக்கணும், அப்பனாத்தான் இட்லி சீக்கிரமா வேக வச்சு எடுக்க முடியும். அலமு பாட்டி, எப்பா ஒரு வழியா உங்கள்கிட்ட வந்தாச்சு. இனி வயிறார சாப்பிட்டுட்டு போயிடலாம் பாட்டி. இதுக்குன்னே தான் நான் அங்கேருந்து வேக வேகமாக வந்தேன். ரொம்ப பசியோட வந்தேன் பாட்டி. அதுக்கு என்ன கண்ணு, இட்லிலாம் வெந்து ரெடியாக தான் இருக்குது. நீ போய் உக்காரு, நான் சூடாக இட்லி எடுத்துகிட்டு வரேன். எத்தனை இட்லி வேணுமோ வாங்கி சாப்பிடுமா. அலம பாட்டி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த இட்லி எப்படி ₹1 கொடுக்குறீங்க? இதை பேசாட்டு ஒரு ₹5 ₹6 விற்கலாம்ல பாட்டி. உங்களுக்கு எந்த லாபமுமே நிற்காதே ₹1 கொடுத்தா. தயவு செஞ்சு கொஞ்சம் கூடயே வித்துருங்க. இந்த ஊருக்கு நல்லதுன்னு நினைக்கிற நீங்க இப்படி அடிமட்ட ரேட்டுக்கு வித்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும்? ஏண்டி, உனக்கு இன்ன வரைக்கும் அலம பத்தி தெரியலையாடி? அவ எப்பவும் ஊர் மக்களோட நல்லதுக்காக தான் இந்த இட்லியை இந்த விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கிறா. நீ என்னென்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கிற. அவ மனசு என்னன்னு உனக்கு இத்தனை வருஷத்துல புரியவே இல்லையா? அவ மனசு லாபம் பாக்குறது இல்லடி. விடுமா, அவளுக்கு இது புரியல. நான் இத்தனை வருஷமா இந்த லாபத்துக்காகவா நான் அந்த இட்லி கடையை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இட்லி கடையவே போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது கூடயாமா உனக்கு இத்தனை வருஷத்துல புரியல? மன்னிச்சிருங்க பாட்டி. ஆமா, உங்ககிட்ட இருக்க பணத்துக்கு நீங்க இட்லி கடை போட்டுதான் பொழைக்கணுமா என்ன? சாதுவா இருந்தாலே உங்களுக்கு அந்த பணம் போதும் தானே. அலம பாட்டி அவங்களோட கடைக்கு வரவங்க எல்லாத்தையுமே அன்பா உபசரிப்பாங்க. இந்த வில்லேஜ் பீப்புள்ஸுக்கோ கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஏமா, இந்த இட்லியை ₹1 வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இந்த இட்லி குவாலிட்டியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பாட்டி சுத்தம் இல்லாம உங்களுக்கு செஞ்சு தருதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த இட்லி எல்லாம் ₹1 கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் கடையில நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ருசியா இருக்கும் தெரியுமா? இந்தாம்மா சைனீஸ்கார பொண்ணு, போய் எங்கள் அலமுக்கிட்ட இட்லியை வாங்கி சாப்பிட்டு பாரு. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் தெரியும், அது குவாலிட்டி இல்லாததா இருந்ததான்னு. போய் 2 இட்லியை சாப்பிட்டு பாருமா, அதுக்கப்புறம் உனக்கு விஷயம் தெரியும். ஓஹோ, அப்படி என்ன இந்த இட்லியில் இருக்குன்னு நானும் பார்த்துறேன். எங்க தள்ள நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். பர்ஃபெக்ட். அலம பாட்டி, உங்களோட இட்லி உண்மையிலே ரொம்ப சுவையா இருக்குது. நான் கூட என்னமோன்னு நினைச்சேன், ஆனா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு 2 பார்சல் கட்டி தரீங்களா? எதா இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்தா தானே கண்ணு தெரியும். அதுக்கு தான் உன்னை சாப்பிட்டு பாருன்னு சொன்னாங்க. பாத்தில இட்லி எவ்வளவு நல்லா இருக்குன்னு. சுத்தம் இல்லாமலாம் நாங்கள் யாரும் செய்ய மாட்டோம்மா. இன்ன வரைக்கும் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னவ பாத்தியா இப்போ எப்படி சொல்றான்னு. அலமோட இட்லி அப்படி. அலம பாட்டி, உங்களோட இட்லியை பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யார் தான் இருக்க போறா? ₹1 இவ்வளவு ருசியா செய்றீங்கன்னா அது பெரிய விஷயம் பாட்டி. இந்த மாதிரி அலம பாட்டி அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப உதவி பண்ணுவாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல அலம பாட்டிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால தன்னோட கடையை போட முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ பாவம் அலமு, எப்படி கடை போட்டுட்டு இருந்தவ இப்ப முடியாம படுத்து கிடக்குறாளே. பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அலமே கொஞ்சம் எந்திரிமா. எனக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையை பாருங்கம்மா. என்னைய பார்க்குற நேரத்துக்கு ஏதாவது 4 வேலையை பார்த்து பிள்ளைகளை காப்பாற்ற பாருங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்காதீங்க. என் உடம்பு சீக்கிரம் சரியாயிரும். சீக்கிரம் நான் கடையவே போட்டுறேன். என்ன எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, கடை போட முடியணும் ஒன்று தான் வருத்தம். நீங்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற வருத்தம் மட்டும்தாம்மா மனசில் இருக்குது. ஐயோ அலமே, நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத. நீ பாட்டுக்கு தூங்கு, நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன கொஞ்ச நாளைக்கு தானே, நாங்கள் என்ன சாப்பிட்டுக்கிறோம்மா. நீ உடம்ப பார்த்துக்க. ஆமாங்கம்மா, ஏதாவது தேவைப்பட்டா கண்டிப்பாக கூப்பிடுங்க, உடனே ஓடி வந்துடுறேன். உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கங்கம்மா. என்ன நாங்கள் கிளம்புறோம். கொஞ்ச நாள்ல அந்த கிராமத்தில் மழைக்காலமும் ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாத்துக்கும் உணவு தட்டுப்பாடு அதிகமாக வர ஆரம்பிச்சது. எங்கடியே யாராச்சும் சாப்பாடு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொடுங்கடி. இந்த மழையில் நான் என்ன தெரியும் சமைக்கிறது ஒரு ஆளுக்குன்னு சொல்லாத. சாப்பாடு வைக்க காசு இல்லைன்னு சொல்லு. எங்கள் எல்லாத்தோட நிலைமையும் அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நாங்களும் எங்கள் வேலைக்குமே போக கிடையாது. காசும் கையில் இல்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதே நிலமையில தான் உட்காந்துருக்கோம். அலமு பாட்டி இருந்தா ₹1 இட்லியாச்சும் வாங்கி சாப்பிட்லாம். இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் படுத்துருக்குறாங்க. எப்போதான் கடையை ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்போ தான் கொஞ்சமாச்சும் நம்ம சாப்பிட முடியும். இல்லைன்னா இதே நிலமையில தான் உட்காந்துருக்கணும். அலமு இட்லி கடை போட்டிருக்கப்ப ஒரு நாள் கூட சாப்பிட்டாம இருந்ததே இல்லை. ஆனால் இப்போ காலையிலையும் நைட்டும் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. மதியானம் அந்த கஞ்சி மட்டும் வச்சு குடிச்சிக்கிறது பார்த்துக்க. இப்படி அந்த கிராமமே கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்த ஒருத்தவன் அதை அலமு பாட்டிக்கிட்ட சொல்லணும்னு நினச்சான். பாவம், இந்த கிராமமே ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்குது. நம்ம மட்டும் கஷ்டத்துல இல்லை, எல்லாரும் கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. பேசாம அலமு பாட்டிட்ட சொல்லி எப்படியாச்சும் கடையை போட சொல்ல வேண்டியதான்.
என்னப்பா இந்த மழையில எதுக்குப்பா அப்படி ஓடி வர? ஜலதோஷம் பிடிச்சுக்க போகுதுப்பா. அம்மா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த நேரத்துல நான் இதை பத்தி பேசக்கூடாதுதான். இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம கிராமத்துல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டத்துல வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மழைனால யாரும் வேலைக்கு சரியா போறது கிடையாதுமா. உங்களோட இட்லி கடை இருந்தா ஒரு ரூபாய்க்கு அவங்க வாங்கி சாப்பிட ஈஸியா இருக்கும். இப்ப அதுக்கு கூட வழி இல்லாம உட்காந்துருக்குறாங்கம்மா. ஐயோயோ, என்னப்பா சொல்ற? என் கிராம மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா? இந்த செய்தியை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ச்சே, இந்த நேரம் பார்த்து எனக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போச்சே. நீ பயப்படாத, எப்படியாவது நான் கடையை திறக்கிறேன், சரியா? அந்த சந்தோஷமான செய்தியை கேட்டுட்டு அவனும் அந்த இடத்த விட்டு போனான். ஐயோ, என் கிராம மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியாச்சும் நான் கடையை திறந்தே ஆகணும். அந்த நேரத்துல வெளியே ஒருத்தவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அலமு பாட்டி, அலமு பாட்டி, கொஞ்சம் வெளியே வரீங்களா? அலமு பாட்டி, உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் கடையை நடத்தவோ ஆள் இல்லையாமே. என்னைய வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களாம்மா? நானும் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன். எனக்கு சம்பளம் கூட மாதத்துக்கு 500 ரூபாய் கொடுத்தா போதும்மா. என்னை வேலைக்கு வேணான்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு என்னை வேலைக்கு சேர்த்துக்குங்கம்மா. ஆமாம்மா, எனக்கும் இப்போ வேலைக்கு ஆள் தேவைதான். இருந்தாலும் ஒரு சந்தேகமாக இருக்குது. நீ வேலையெல்லாம் நல்லா செய்வேலம்மா. காலையில் வந்ததுமே இட்லியெல்லாம் எடுத்து சூடாக கொடுக்கணும் பார்த்துக்க. அவங்க எவ்வளோ இட்லி கேட்குறாங்களோ அத்தனை இட்லி நீ சுட்டு வைக்கணும். உனக்கு மழப்பு இல்லாமல் நீ செய்வேனா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுமா. நான் நிச்சயம் செய்வேன் பாட்டி. எனக்கு சம்பளம் கூட எனக்கு கம்மியாக கொடுங்க போதும். உங்கள் கடைக்கு அவ்வளோ கொடுக்குறதே பெரிய விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால கம்மியாகவே கொடுங்கம்மா. நான் எப்படியாச்சும் இந்த வேலையை செஞ்சால் போதும் எனக்கு. சரிம்மா, அப்போ நாளிலேருந்தே நீ சரியாக வேலைக்கு வந்துடு. என்ன, ஊர் மக்கள் எல்லாத்திட்டையும் சொல்லிடு அலமு பாட்டி கடை திறக்கிறாங்கன்னு. அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு என் கடைக்கு வந்து சாப்பிடுவாங்க. ஒரு இட்லி 1 ரூபான்னு தான் விற்கணும், சரியாம்மா? அலமு பாட்டியும் கடை திறக்க போகிறோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் அவ டான்னு வேலைக்கு வந்துட்டா. அப்பா, அலமு பாட்டி கடை திறந்தாச்சு. நல்ல வேலை உன்னைய வேலைக்கு போட்டாங்கம்மா. பாவம் பாட்டினாலேயும் முடியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்னைய வேலைக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சரிம்மா, இட்லி எடுத்து போய் நாங்கள் போய் உட்காரோம் என்ன? சரிக்கா, நீங்கள் போய் உட்காருங்க, நான் இட்லி எடுத்துகிட்டு வரேன். அவங்க எல்லாருமே அலமு பாட்டி கடையில் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. இந்தாம்மா, நான் 5 இட்லி சாப்பிட்டேம்மா. இந்த 5 ரூபா. பாட்டி, என்ன பாட்டி இது? 5 இட்லி சாப்பிட்டுட்டு 5 ரூபா கொடுக்குறீங்க? 5 இட்லி எவ்வளோ தெரியுமா? மொத்தம் 25 ரூபா ஆச்சு. ஒரு இட்லி 5 ரூபாய்க்கு விற்க சொல்லியிருக்காங்க. என்னம்மா சொல்கிற? ஒரு இட்லி 5 ரூபாவா? இல்லையே, அலமு எப்பவும் ஒரு இட்லி 1 ரூபாய்க்கு தானே கொடுப்பா. நீ என்னம்மா புது வேலையை விற்றுக்கிட்டு இருக்கிற? உண்மையிலே அலமு 5 ரூபாய்க்கு தான் விற்க சொன்னாலா? ஆமாம் பாட்டி. அலமு பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல, அவங்க வைத்திய செலவுக்கு பணம் பத்தலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு இட்லி 5 ரூபான்னு மாற்றிட்டாங்க. பாவம், அவங்களும் என்ன பண்ணுவாங்க? எத்தனை நாளைக்கு 1 ரூபான்னு வித்துட்டு இருப்பாங்க. அதனால 5 ரூபாய்க்கு மாற்றிட்டாங்க. மொத்தம் உங்களுக்கு 25 ரூபா ஆச்சு பாட்டி. ஐயோ, அலமுக்கு அவ்வளோ கஷ்டமா? பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. சரி சரி, அவ அந்த விலைக்கே விற்கட்டும். இந்தாம்மா பணம். அவங்களும் ஏமாந்து அந்த பணத்தை கொடுத்தாங்க. ஆனா அவ 5 ரூபாவை மட்டும் அந்த பாட்டிக்கு கொடுத்துட்டு மிச்சம் 20 ரூபாவை அவ திருடிக்கிட்டா. இப்படி கடைக்கு வரவங்க எல்லாத்துக்கிட்டுமே ஒரு இட்லி 5 ரூபான்னு வித்துக்கிட்டு இருந்தா. வர காசுல 4 ரூபாவை எடுத்துட்டு 1 ரூபாவை மட்டும் அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தா. என்னம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்பா, ரொம்ப சந்தோஷம்மா. எல்லாரும் மகிழ்ச்சியா வந்து சாப்பிட்டாங்களா? ஆமாம் பாட்டி, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அலமு பாட்டி கடையில் இருந்தாதான் நாங்கள் வயிறார சாப்பிட்றோன்னு வேற சொன்னாங்க தெரியுமா? இந்தாங்க பாட்டி, உங்களோட காசு. அந்த பாட்டி கிட்ட ஒரு இட்லி 1 ரூபாங்கிற கணக்கு காசை கொடுத்துட்டு மிச்ச பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா. என்னப்பா இங்கிட்டு போய்கிட்டு இருக்கா? என்ன விஷயம்? ரொம்ப பசிக்குது, காசு கையில் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதான் அலமு பாட்டி கடைக்கு போய் இட்லி சாப்பிட்டுட்டு வரலான்னு போகிறேன். ஏம்மா, நீங்களும் வாங்க, நீங்களும் சாப்பிடுங்க, உங்களுக்கு பணம் தந்துடுறேன். அங்கே நீ முன்ன மாதிரிலாம் போய் சாப்பிட முடியாது பார்த்துக்க. ஒழுங்கா அளவா சாப்பிட்டுட்டு வாப்பா. காசு கொடுக்காம முழிச்சுக்கிட்டு இருக்காத. நீ ஏன் பணம் இல்லைன்னு போயிட்டு இருக்கிற? அங்கே இப்போ ஒரு இட்லி 5 ரூபாவா ஆக்கிட்டாங்க. பாவம் அலமு, அவளுக்கு வைத்திய செலவுக்கு வேணுமா, அதுக்காக தான் விலை ஏற்றி வச்சிருக்கலாம். என்னம்மா சொல்கிறீங்க? அப்படிலாம் அலமு பாட்டி பண்ண மாட்டாங்களே. ஏம்மா, அலமு பாட்டிகிட்ட இல்லாத காசா பணமா? அவங்க இதுக்கு 5 ரூபாய்க்கு விற்க போகிறாங்க. எனக்கு இதில் நம்பிக்கையே இல்லை. எங்கே, வாங்க போய் பார்ப்போம். ஏம்மா, ஒரு இட்லி எவ்வளவுமா? ஒரு இட்லி 5 ரூபானா அலமு பாட்டி இந்த ரேட்டுக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடிலாம் 1 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இப்போ அவங்களுக்கு வைத்திய செலவுக்கு பத்த மாட்டேங்குது. அதனால பாட்டி ஒரு இட்லி 5 ரூபாய்க்கு விற்க சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தரவானா? என்னம்மா, வேணும்னே வித்துக்கிட்டு இருக்கிறியா? அலமு பாட்டி அப்படி விற்கிறவங்களே கிடையாது. நான் அன்னைக்கு தானே வந்து பேசிட்டு போனேன். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு.
என்னங்கண்ணே எல்லாரும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாட்டி விற்க சொன்ன விலைக்கு தான் நான் வித்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேல போனா நான் என்ன பண்ண முடியும்? அவங்க விற்க சொன்னதான் விற்க முடியும். அதுக்கு மேல நான் கூட போட்டா வித்துக்கிட்டு இருக்க முடியும்? நான் ஏதாவது பாட்டிக்கிட்டே கேட்டுக்கிறேன். அழும பாட்டி கொஞ்சம் வெளியே வாங்க பாட்டி, கோச்சுக்காம கொஞ்சம் வெளியே வாங்க. என்னாச்சுப்பா? இப்பதான் முடியலன்னு படுத்தேன். என்னாச்சு கண்ணு? என்ன எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கிற? அழும பாட்டி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க கடையில ஒரு இட்லி 5 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா பாட்டி? நீங்க அன்னைக்கு தானே சொன்னீங்க இந்த கிராம மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறத பார்க்க முடியாதுன்னு. என்னப்பா சொல்ற? நான் போய் 5 ரூபாய்க்கு இட்லி விற்பேனா? என்கிட்ட இல்லாத காசா பணமா சொல்லு. என்னோட கணவர் எனக்கு தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. நான் எதுக்கு 5 ரூபாய்க்கு இட்லி விற்க போறேன்? இந்த மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு தானே நான் 1 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன். நானே எதுக்கு 5 ரூபாய்க்கு விற்க போறேன் சொல்லு. அலமு, நீ வேலைக்கு சேர்த்திருக்கடி. அந்த பொண்ணு தான் ஒரு இட்லி 5 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தது. நான் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு தாண்டி இருக்கிறேன். அந்த பொண்ணு 5 ரூபாய் ரேட்டுக்கு தான் விற்கிது. கேட்டா உன் வைத்திய செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி வித்துட்டு இருந்தது. நானும் உண்மை நம்பி தான் வாங்கிட்டு இருந்தேன். ஏமா, என்னம்மா இது? அவங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீயும் உண்மை நின்றுட்டு இருக்கிற. அப்ப நீ பண்ணதெல்லாம் உண்மைதானா? ஏமா, உன்னை நம்பி தானே இந்த கடையை விட்டுட்டு போறேன். அப்ப நீயே இந்த மாதிரி துரோகம் பண்ணலாமா? உனக்கு மனசாட்சியே இல்லையாம்மா? நான் ஏழை எளிய மக்களுக்காக தான் இந்த கடையை போட்டேன். நீ 5 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்க. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. நான் அது என்னோட குழந்தைகளுக்காக தாம்மா அந்த மாதிரி பண்ணுனேன். நீ திருடினதே தப்புன்னு சொல்ற. குழந்தைகளுக்காக பண்ணேன், அவங்களுக்காக பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. குழந்தைகளுக்காக பண்ணோம்னா உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி மற்றவங்கள்ட்ட திருடி தான் சம்பாதிக்கணுமா என்ன? அம்மா, குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்க கூட காசு இல்லைம்மா. இந்த மாதிரி காசு சேர்த்தா எப்படியாச்சும் யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துடலான்னு நினச்சேன். அவங்களுக்கு புக்கு கூட வாங்க முடியாமல் நிற்கிறேம்மா. உங்ககிட்டயும் 500 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறேன். அப்போதான் நீங்கள் வேலைக்கு சேர்ப்பீங்கன்னு நினச்சிதான் கம்மியான சம்பளமாக கேட்டேன். ஆனால் எனக்கு அந்த சம்பளம் பத்தவே பத்தாது. எங்கே நான் கூட சம்பளம் கேட்டால் நீங்கள் வேலைக்கு வேணும்னு சொல்லிடுவீங்களோந்தம்மா நினச்சேன். ஏமா, உன் சம்பளத்தை பற்றி நான் ஏதாவது பேசுனேன்னா நீ ஏன் உன் சம்பளத்தை பேசிக்கிட்ட? நீ ஏன் முடிவு பண்ணிக்கிட்ட? ஏதாவது என்னை பேச விட்டியா? நீ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் சொல்லியிருந்தா நான் அதுக்கேற்ற மாதிரி சம்பளத்தை போட்டு கொடுத்துருப்பேன்ல. நானா அவங்ககிட்ட சம்பளம் பேசுறேன், நீயா தானே பேசிக்கிட்டு போன. நீ எது பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருப்பேம்மா. ஆனால் அப்படி ஏழைங்க வயிற்றுல அடிச்சு பொழைக்கிறத நான் என்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன். பார்த்துக்க, நீ வேலைக்கு வேணாமா, போயிரு. அம்மா அம்மா, அப்படி சொல்லிடாதீங்கம்மா. எனக்கு போக இடமே இல்லை. நானும் எத்தனையோ வேலை கேட்டு பார்த்துட்டு எங்கேயும் வேலை தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. மன்னிச்சிருங்கம்மா. பாவண்டி விர்றி, அவ ஏதோ பிள்ளைகளுக்காக கை வச்சு புட்டா. அவளை மன்னிச்சுக்க விட்டுரு. அவ தான் மன்னிப்பு கேட்டுட்டாளே. இனிமேல் அந்த மாதிரி விஷயத்த அவ பண்ண மாட்டா. அவளை மன்னிச்சு விட்டுரு. பிள்ளைகளுக்காகத்தானே திருடி இருக்கிறா. என்ன பண்றது? கஷ்டம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க சொல்லுது. என்ன கஷ்டம் வந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கணுமா? அதுதான் பெரிய உயர்வை தரும் நமக்கு. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம ஒரு காரியத்தை மட்டும் பண்ணவே கூடாது. அது திருடுறது. உன்னோட குழந்தைகளுக்கும் நீ இதை தான் சொல்லி வளர்க்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி இனிமேல் சொல்லி கொடுத்து வளர்க்காத. நீ அப்படி பண்ணாத. அம்மா, என் வாழ்க்கையில் இனிமேல் நான் எப்பவும் திருட மாட்டேன். என்னை மன்னிச்சு ஏத்துக்குங்கம்மா. சரிம்மா, இனிமேல் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாத. உனக்கு நாளிலிருந்து சம்பளத்தை சேர்த்து போட்டு தரேன், சரியா? அலமு பாட்டியும் அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. அதுல இருந்து அலமு பாட்டி தன்னோட கடையை வெளியே போடாம வீட்டுக்குள்ளேயே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அலமு பாட்டி வீட்டுக்குள்ளேயே தன்னோட கண்ணோட்டத்திலேயே தன்னோட கடையும் வச்சுக்கிட்டாங்க. அலமு பாட்டியோட நோக்கம் எல்லாமே ஏழை மக்களுக்கு நல்ல உணவு போய் சேரணுங்கிறது தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இட்லி பிடிக்குமா, தோசை பிடிக்குமாங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.